உங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல யார் கிடைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் ஒரு அதிசயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி காமிக்க போறேன். அதிசயத்தை காமிக்க போறேன் அப்படின்னா, வாழ்க்கையிலேயே முதல் முறையா என்னுடைய வாழ்க்கையில வளர்ந்து வந்த பாதையில ஒவ்வொருத்தருடைய சாதனைகளும் நிறைய இருக்கும். அதுல இன்னைக்கு சிறு வயசுல 13 வயசுல நம்ம அந்த ஜோதிட துறைக்கு வந்து 2 கண்ணும் தெரியாத ஒரு குருட்டு கிளியை வச்சு ஜாதகம் பார்த்திருக்கேன் 3 வருஷமா. 2 கண்ணும் தெரியாத குருட்டு கிளி. அது எப்படி ஒரு விஷயம் பாருங்க. ஒரு வயசானவர் எனக்கு மாமா ஆகிறாரு. அவருக்கு தொழில் தெரியும். அந்த காலத்துல பெரிய ஜோதிடர்கள்னா பெரிய பெரிய மகான்கள் தான் ஜாதகத்தை கணிப்பாங்க. ஒரு ஏழப்பட்ட மக்கள் எல்லாம் கிளி ஜோசியம் பார்ப்பாங்க. எங்களுக்கு இந்த கிளி ஜோசியம் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, பல உயிர்களை காப்பாற்றி விடுது. அது எப்படின்னா, இன்னைக்கு வந்து எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஒரு காலத்துல ஆருட பிரசன்னம் அப்படின்னா கிளி ஆருடம் அப்படிங்கிறது ஒரு பிரசனம். ஒருத்தர் தற்கொலை பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது, இனி நம்ம குடும்பம் சரியில்லை, உடம்பு சரியில்லை, வாழ்வு சரியில்லை, இனி நம்ம பிறந்து வளர்ந்து என்ன பண்ண போறோம், நாம் இந்த பூமியில இருக்க வேண்டாம்னு சொல்லி மனநல பாதிக்கப்பட்டு ட்ரெயின் வரப்போகுது. இவர் போய் ட்ரெயின் பக்கத்துல போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல ஒரு மத்தியான நேரத்துல ஒரு மரத்தடியில ஒரு கிளி ஜோசி உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு என்ன எண்ணம் தோணுதுன்னா, நம்ம சாக போறோம், போறதுக்கு முன்னாடி இந்த கிளி ஜோசியத்தை பாஸ்டர் கிட்ட என்ன அப்படின்னு அந்த கிளி ஜோசியத்துக்கு அவர் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சு அந்த கிளி ஜோசியத்தை பாக்குறாரு. அதுல வந்து ஒரு கிளி வந்து சீட்டை எடுக்குது. அந்த சீட்டை எடுக்கும் போது பகச்ச குடும்பம் வந்து சேர்ந்து ராமர் வனதேசம் போயிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ண ஒரு சீட்டு ஒண்ணு அதுல சாமி படம் வருது. ராமர், லட்சுமணர், அனுமார் எல்லாரும் வந்து இளங்கலெல்லாம் மீண்டும் பெற்று ராமர் பட்டாபிஷேகத்துடைய படம் வருது. அந்த ஜோசியர் சொல்றாரு, இன்னும் 2 நாள் கழிந்து விட்டால் உங்களுடைய மனைவி, குழந்தை, குடும்பம் எல்லாம் சேர்ந்து இளங்கலெல்லாம் மீண்டும் வந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு உடனே சொன்ன உடனே அவருக்கு என்ன போச்சுன்னா, சாக போற எண்ணத்தை மறந்துட்டாரு. இந்த 2 நாளே என்னோட மனைவி வந்து சேர போகுது இல்ல, என் குழந்தையெல்லாம் என்னை வந்து பார்க்க போகுது இல்ல, அப்ப நான் எதுக்கு இப்ப ரயில விழுகணும்? இந்த பச்சை சாஸ்திரத்துல நம்பி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். இங்க ஜாதகத்தை கிடைச்ச ஒரு பலன் சொல்ல, ஒரு கிளி ஜோசியத்துல ஒரு உயிரை காப்பாத்திருக்குது. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த கிளி ஜோசியம் அடிப்படையில இருந்து 13 வயசுல இருந்து இன்னைக்கு 43 வருஷம் ஆகுதுங்க. 30 வருஷமா அந்த துறையில இருக்கும். அதுல 30 வருஷமா இருந்த துறையில சுபமாரிமுத்துன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஜோதிடம் பார்த்து எல்லா மக்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு அறிமுறை என்ன அப்படின்னா, எனக்கு 2 குழந்தைகள், எனக்கு 2 பசங்க, ஒண்ணு பிரவீன்குமார், ஒண்ணு விஷ்ணு. இந்த குரு இதுல வந்து அவர் வந்து என்னுடைய மகன் இந்த இடத்துக்கு வந்துட்டார். ஆனா முதல்ல உலகத்துல இங்கதான் அரங்கேற்றம் பண்றார் பிரவீன்குமார் ஒரு சொல்றார். இது என்னுடைய வாரிசு. இவரு என்னுடைய வாரிசு, மூத்த பையன். இன்னொருத்தர் வந்து இளைய பையன் இருக்கார். அவர் ஒரு பிசினஸ் படிக்கிறாரு. இவர் வந்து டைரக்டர் ஆகணும், எடிட்டிங் பண்ணணும், கேமரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் போய் சேர்ந்துட்டார். அப்பாவுக்கு உதவியா இருக்காரு, உதவியா இருக்காரு. இது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜாதகம் வந்து பார்த்து மக்களுக்கு பரிகாரமா சொல்லக்கூடியத இந்த வயசுல என் மகன் முன்னாடி உட்கார்ந்து பாக்குறாரு இல்லைங்களா, அது எனக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஜோதிடத்துல என்னால முடியலைன்னா, எங்க அப்பா வந்து எப்படி எல்லாம் ஜாதகம் பார்த்து எத்தனை பேருக்கு நல்ல விஷயத்த சொன்னாரு, அதை நம்ம காப்பாற்றுகிற எண்ணம் அவர் வருவதா, அதுக்காகவே ஆண்டவரை வர செய்கிறார். இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால காலையில 6 மணிக்கு நான் கூட்டிட்டு இருக்கிற கேமரா எடுத்துட்டு இங்க வந்து குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லி அவர் காலையிலிருந்து இருந்து எடுத்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்திலே சொல்லாட்டு இருந்தேன். சரி, அது ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு அவர் குருவோட ஆசீர்வாதத்தால
என்னுடைய மகனை வந்து இன்னைக்கு வாரிசு பிரவீன்குமார் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய புண்ணியம் எல்லாம் அந்த குழந்தையோட ஜாதகத்தை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு போட்டோ அனுப்புனாரு. என்ன அனுப்புனாருன்னா, ஒரு 25-30 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பர்ஸ்ல ஒரிஜினல் ஐடி, பேன் கார்டு, பணம் கொஞ்சம் என்னென்னமோ பொருள் எல்லாம் வச்சு ஒரு சிகரெட்ல ஏதோ பின்னாடி பேக்கெட்ல வச்சு கீழே போட்டாரு. அவர் கீழே போட்டு போயிட்டாரு. இவர் பின்னாடியே போயிட்டாரு. இவருக்கு கிடைச்சிருக்குது. எண்ணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இவரோட பர்ஸ், ஐடி, ஒரிஜினல் பாஸ்புக், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது, எவ்வளவு தத்தளிப்பாருன்னு சொல்லி அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஐயா கீழே கடத்த கொண்டு போய் கொடுத்தாரு. அப்புறம் அந்த வீட்டு கேட்க இது தாலுகா ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இவர் தாலுகா ஆபீஸ்ல போய் அப்படியே கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த நம்பர் எல்லாம் போட்டு பார்த்து அந்த நம்பரை முடிச்சு அவரை கூப்பிட்டு கேட்டா கரெக்டா அவர் இறந்தவருக்கு மீண்டும் இவர் மூலியத்துல அவருக்கு அது கரெக்டா போலீஸ் கூப்பிட்டு இவர் தான் உங்களோட பர்சலை எடுத்து வச்சிருந்தாரு, சரியா இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு பார்த்து சரியா இருக்குது. அப்ப அவர் போலீஸ்காரர் முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறார், இன்ஸ்பெக்டர் முன்னாடி இவர் நின்று ஒரு போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை நின்று முதல் இழந்ததை திருப்பி கொடுத்து தந்துருக்கிறார். அப்ப நான் நினைச்சிட்டேன் நாம் செய்த புண்ணியம் நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. அவரை எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து பணத்தை எடுத்துட்டு அந்த காலம் தூக்கி போடலாம், ஒரே நிமிஷத்துல போடலாம். அது ஏன் கொண்டு போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் பண்ண அப்படின்னு சொன்னால், நாம புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம குழந்தைகளுக்கு பாஸ் ஆகிட்டே அதெல்லாம் ஒரு சில நேரத்துல இது கிடைக்குது. அதெல்லாம் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். அப்போ இந்த ஜோதிடத்துறையில 30 ஆண்டு காலம் இந்த ஜோதிடத்துறையில உழைச்சு நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சதுனால இந்த ஆதிகால பரிகார வகுப்புல சொல்லி ஒவ்வொரு எங்கெங்கயோ இதெல்லாம் எடுத்து மக்களுக்கு ஒரு சுவையா ஊட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆதிகால பரிகாரம். இப்போ பாருங்க, அரிசா இருந்தாரு இல்லையப்போ அரிசா இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அவங்க மேல சொல்லிட்டு இருந்தார், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனா அந்த ஊருக்குள்ள பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வீடுகள்லாம் தெரியாதுங்க, உறவினை எல்லாம் எல்லாரும் இருப்பாங்க, உறவினை வீடெல்லாம் தெரியாது, எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களோட போய் அந்த ஊருக்குள்ள பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவங்களோட கூட ஒரு நாள் கூட போயிட்டு வாங்க. கூட போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா வீட்டுல போய் பத்திரிக்கை வச்சு தண்ணி குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு வருவாங்க. அப்ப இந்த கல்யாணம் ஆகாதவங்க கூட போனாங்கன்னா இந்த பக்கம் நிக்கிறவங்க பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டு கல்யாணம் நேரத்திலே வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்களும் நம்ம வீட்டு கல்யாணம் ஆயிடுவாங்க, இவங்களையும் கூட வச்சுக்கலாம். அவங்க சொல்றது நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாம் குடும்பத்தோட கல்யாணம் பாருங்க. அப்ப இந்த கூட போனாங்கன்னா இவங்களுடைய யோகா இவங்களுக்கு வேலை செய்யும். பூவோட சேர்ந்து 4 மடங்குங்கிற மாதிரி ஒரு எளிமையான பரிகாரங்கள் இதெல்லாம். அப்போ அந்த கல்யாணம் ஆகாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுடைய குடும்பம் அந்த திருமணத்துக்கு கூட போகணும், திருமணத்துக்கு உழைச்சு கொடுக்கணும். அப்பதான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய தோஷம் பத்தியா. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த கிரகம் தாமதமா இருக்குன்னு சொல்லுப்பா. எந்த கிரகம் ஒரு கல்யாணத்துக்கு தாமதமா நடக்குன்னு சொல்லு. சனி காரணம். ரைட், சனி. அப்புறம் கேது, அப்புறம் குரு. சரி ஐயா, நீங்க நல்லா பாருங்க, ஜாதகத்துல எந்த கிரகம் கெட்டுதோ அந்த உறவுகளோட நீங்க தொடர்பு வச்சுட்டீங்கன்னா அந்த கிரகத்துக்கு உயிர் வந்து. இப்ப அத்தை நான் மூத்த சகோதரியா? எனக்கு அத்தை மூத்த சகோதரி சுக்கரன் இல்லாம? சுக்கரன் மூத்த சகோதரி தானே? சுக்கரன் அத்தை தானே? அத்தையோட உறவு நம்மளுக்கு வேணும்னா ஜாதகத்துல சுக்கரன் கெட்டு போச்சுன்னா அத்தை வீட்டுக்கு போய் வந்தீங்கன்னா சுக்கரன் வேலை செய்வாங்க. புரிஞ்சுங்களா? அத்தை வீட்டுக்கு போய் அத்தை நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏன் உடம்புல இழைச்சு போச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசு இழகிருச்சுனாலே உங்க ஜாதகத்துல அத்தைங்கிற சுக்கரன் அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நாள் முடிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவங்களுக்கு தலையிலே இருப்பாரு. அப்ப எந்த கிரகம் கெட்டுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தை நீங்க இயக்கணும்.
இப்போ 9 கிரகத்தை இயக்கலாம். இன்னைக்கு 9 கிரகத்தை இயக்கலாம். ஒரு நாள் வாழ்க்கையில எழுதாதீங்க. ஒரு நாள் வாழ்க்கையில நவகிரக கோயிலுக்கு போனீங்கன்னா எங்க கும்பகோணம் என்ன கிழமை போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த கோயில்ல ஒரு தேங்காவோட சாய் விட்டு அந்த சாமியோட பார்வையில வெளியே போய் உன்னோட மண்ணை நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்து சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அந்த மண்ணை எடுத்துக்கணும். சூரியனார் கோயிலையும் மண் எடுங்க, சந்திரனார் கோயிலையும் மண் எடுங்க, செவ்வாய் பகவான் கோயிலையும் மண் எடுங்க. எல்லாமே தெய்வத்தை கேட்டு 9 நவகிரகத்தினுடைய மண்ணை நீங்க எடுத்துருங்க. வீட்டுல வந்து ஒரு மண் கலையத்துல அதை போட்டு 9 கிரகத்தினுடைய மண்ணை போட்டு உங்க குலதெய்வ கோயில மண் எடுத்துட்டு வந்து அந்த கலசல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு காப்பல் தகுதி வெள்ளி தகுதி வாங்கி உங்க ஜாதக கட்டத்தை அதை எழுதி உங்க நேரப்பத்திர எழுதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்துல இருக்குதோ எழுதி நீங்க அந்த 9 நவகிரகத்தினுடைய மண்ணுக்குள்ள அந்த கலசத்துல வச்சு இதுக்கு மேல நீங்க தேவையை வச்சு டெய்லி அதை பூஜை பண்ணுங்க. நவகிரக செல்வதியாரு இப்ப நீங்க 9 நவகிரக கோயிலுக்கு அடிக்கடி போக முடியாது. உங்க ஜாதகம்